நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் மக்களோட நம்பிக்கையை பெற இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய இலக்கை நோக்கி வேகமா பயணிச்சுட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்தில் அவருடைய கட்சி சார்பில் வெளிவரக்கூடிய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான எதிர்வினையை ஆற்றி வருகிறது அப்படிங்கிறதையும் அவர் கண்காணிக்கணும். காரணம், இது விஜய்க்கும் அவருடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஒரு அரசியல் கட்சி மேல மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்து தான் அந்த கட்சிக்கு எதிர்காலம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கணிக்க முடியும். பொதுவா எந்த தரவுகளை மக்கள் முன்னாடி வைத்தாலும் அந்த தரவுகளில் ஆதாரம் இருக்கணும். சும்மா வெறுமனையே பொய்யான தகவல்களையோ வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு தகவல்களையோ நம்ம சொன்னால் மக்கள் மத்தியில் அது நம்பிக்கையின்மையை ஏற்படுத்திவிடும். உதாரணமாக, நாம் தமிழர் கட்சிக்கு ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள்கிட்ட இருந்த ஆதரவு இப்போ படிப்படியாக குறையுது. அதற்கு முக்கியமான காரணம் அவர் பேசக்கூடிய பல கருத்துக்கள் உண்மைக்கு மாறாக இருக்கிறது தான். மக்கள்கிட்ட எந்த மாதிரியான கருத்துக்களை கொண்டு சேர்க்குறோம், அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அவர்களுடைய தொண்டர்களின் ஓட்டுகள் மட்டுமே போதாது, மக்களின் ஆதரவும் வேணும். இப்போ சமீபத்திய உதாரணமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அப்படிங்கிறவருடைய பெயரை ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சபாநாயகர் அப்பாவு பயன்படுத்தினார் அப்படின்னு சீமான் கருத்து தெரிவிக்கிறார். தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர் அவர்கள் என் தம்பி ஞானசேகரன் பேசுறாருன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது அப்பாவு பேசிய ஞானசேகரன் என்பவர் வேற ஒரு ஆளு. ஆனா சீமான் பாலியல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனோடு சபாநாயகரை தொடர்பு படுத்தி பேசுறாரு. ஆனா அந்த நிகழ்ச்சியின் முழு வீடியோவும் பார்த்த பிறகு இந்த கருத்து தவறானது, சீமான் பொய்யான கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்துச்சு. என் தம்பி ஞானசேகரன் வழக்குல தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர் அவர்கள் என் தம்பி ஞானசேகரன் பேசுறாருன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? என் தம்பி ஞானசேகரன் வழக்குல புலன் விசாரணைக்கு போட்டிருக்கு நீதிமன்ற பார்வையில். பேரவைத் தலைவர் அடுத்த கட்ட வேலைகளுக்காக விடைபெறாரு. ஆனா அவர் இருக்கும் போதே அவர் பேசுனதுக்கு தம்னையிலும் போட்டுட்டாங்க. அவர் வேற என் தம்பின்னு கீழே இருக்கிறவரை கை காட்டிட்டு ஞானசேகரன் அவரை சொல்றாரு. இன்னைக்கே தம்னையில் எடுத்துருவாங்க தம்பி ஞானசேகரன் என்று அப்பாவு பேசு. இப்படி மக்களின் நம்பிக்கையை பெறாத, மக்களிடம் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தாத எந்த கட்சியும் நிலைத்ததில்லை அப்படிங்கிறத கடந்த கால அரசியல் வரலாறுகள் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் தாவேகா கட்சியை சேர்ந்த செய்தி தொடர்பாளர் ஜெகதீசன் கலந்துக்கிறாரு. அப்போது அவர் இதே போல் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அது என்னன்னா, ஜி-ஸ்கொயர் நிறுவனம் பன்னூர் கிராமத்தில் 900 ஏக்கர் நிலத்தை வச்சிருக்குது அப்படிங்கிற தகவலை அவர் பதிவு செஞ்சிடறார். ஆனால் இதன் தரவுகளை எடுத்து பார்த்தோம்னா அது பொய்யா இருக்குது. இது தொடர்பாக ஜி-ஸ்கொயர் தரப்புல இருந்தும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க அந்த விளக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பன்னூர் கிராமத்தில் மொத்தமே 800 ஏக்கர் நிலம் தான் இருக்குது. பன்னூர், திருப்பந்தியூர் மற்றும் திருமேனிக்குப்பம் இந்த 3 கிராமங்கள்லையும் 1 முதல் 440 வரையிலான சர்வே எண்கள் உள்ளன. இந்த சர்வே எண்களில் பதிந்துள்ள நில உரிமையாளர்களின் பெயரை தமிழ்நாடு அரசு நிலப்பதிவேடு மற்றும் சர்வே போர்ட்டலில் நாம் பார்க்க முடியும். அதாவது இந்த போர்ட்டலில் நம்ம பார்க்க முடியுங்கிறதே மிகப்பெரிய ஆதாரம். அதையும் தாண்டி 2006 2011 வரை இந்த 3 கிராமங்கள்லையும் அநேக நிலங்களின் பதிவுகளும் நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப ஜி-ஸ்கொயர் நிறுவனமும் 2012 தான் தொடங்கப்படுது. இந்த நிலைமையில ஜி-ஸ்கொயர் நிறுவனம் அங்கு நிலங்களை கையகப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற அந்த வாதம் பொய்யானதா வெளிப்படையா தெரியுது. பன்னூர் கிராமத்தில் ஜி-ஸ்கொயர் நிறுவனத்திற்கு சொந்தமாக எந்த நிலமும் இல்லை. இதற்கு பிறகும் பன்னூர், திருப்பந்தியூர் மற்றும் திருமேனிக்குப்பம் இந்த 3 கிராமங்களில் உள்ள நிலங்கள் ஜி-ஸ்கொயர் பெயரிலோ அல்லது அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த வேறு யாராவது ஒருத்தருடைய பெயரிலோ இருக்குது அப்படிங்கிற தகவலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த நிலத்தை நீங்கள் அடையாளம் காட்டுற நபருக்கு நாங்கள் இலவசமாக மாற்றி கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஜி-ஸ்கொயர் நிறுவனம் அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்குது. ஜி-ஸ்கொயர் நிறுவனம் பற்றி ஒரு கருத்து சொல்கிறதுல எந்த தவறும் இல்லை. அது உண்மைன்னா அதை வரவேற்கலாம். ஆனால் உண்மையற்ற தகவலாக, ஆதாரமற்றதாக இருந்தால் மக்களிடம் அது தேவையில்லாத குழப்பத்தை தான் உண்டாக்கும். இதை தமிழக வெற்றிக் கழகம் எப்படி கையாள போகுது?
இதே போல பல ஆதாரமற்ற செய்திகளை தமிழக வெற்றி கழகத்தினர் தொடர்ந்து கூறினால் அது கட்சிக்கும் விஜய்க்கும் மிகப்பெரிய அளவில் சரிவை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு தகவல் அடிப்படை தரவுகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்து அவங்க சொல்லக்கூடிய தகவல்கள் மீதும் நமக்கு சந்தேகம் ஏற்படும். மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பு இதனாலேயே குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை கருத்தில் வச்சு தமிழக வெற்றி கழகம் மிக சரியான பாதையில் பயணிக்கணும். இன்றைய சூழ்நிலையில் அரசியல் வட்டாரத்தில் சரியான நேர்மையான தரவுகளை சொல்லி மக்களை கவர்ந்து இழுப்பது தான் சாத்தியமானது. அதுதான் கை கொடுக்கும். அரசியல் வட்டாரத்தில் கருத்துக்கள் தெரிவிப்பதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அதை ஆதாரபூர்வமாக எடுத்து வைப்பது அரசியல் கட்சியினரின் அடிப்படை கடமை. அதை விட்டுட்டு தவறான கருத்துக்களை பொது வெளியில் பரப்புவது அழிவுக்கு தான் இட்டு சொல்லும். இதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. தமிழ்நாட்டு அரசியலுக்குள் கால் பதித்திருக்கும் நடிகர் விஜயின் வருகையால் அரசியல் வட்டாரத்தில் மாபெரும் மாற்றம் நிகழும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கட்சியினரின் நடவடிக்கைகள் மூலமாக தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் எதிர்காலம் முடிவுக்கு வந்துடக்கூடாது. இதே போல விவகாரங்களை கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டால் தமிழக வெற்றி கழகமும் மக்களின் நம்பிக்கையை பெற முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.